நம்ம ஊர்ல மார்கழி மாச குளிருக்கே நான் சும்மாவே சொட்ரு போட்டு சுத்திட்டு திரிவேன். ஆனா, இங்க அடிக்கிறது 10 மார்கழி மாச குளிர் ஒண்ணா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது. தரையில கால் வைக்கவே முடியல. போற பார்த்தா இனிமே என்ன பண்றதுன்னே தெரியல. சமையல் கட்டுலயே குடியிருந்துற வேண்டியதுதான். ஏன்னா, இங்க தான் கொஞ்சம் கத கதன்னு இருக்குது. சாயங்காலம் போல தான் சரி ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் காரசாரமா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஆலு டிக்கி தான் பண்ண வந்திருக்கோம். ஆலு அப்படின்னு சொன்னா ஹிந்தியில உருளைக்கிழங்கு. அது இங்க ஃபேமஸா பண்றாங்க இந்த ஆலு டிக்கி. அதனால சரி இதையே நம்ம பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் இன்னைக்கு 2 மெத்தட்ல பண்ணியிருந்தேன். ஒண்ணு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தி நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணியிருந்தேன். இன்னொன்னு தோசை தவால போட்டு நல்லா சுட்டுருந்தேன். இதில வேற என்னலாம் சேர்த்துக்கணும்னு சொல்லுதேன் பாருங்க. அந்த உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு, அது கூட கொஞ்சம் கறி மசாலா பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மொளகா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா அத வடை மாரி தட்டி போட்டு பொரிச்சு எடுத்தா போதும். தோசை கல்லையும் சுட்டு எடுக்கலாம். இது பேர் ஆலு டிக்கி. சூடா சாப்பிடணும்னு தான் ஆசை. ஆனா ரொம்ப சூடா இருக்குதா, அதனால எப்புட்றா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்த என் வீட்டுக்காரர் பொங்கி எழுந்து வந்துட்டாரு. "என்ன நீ சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க? இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட குடுத்துட்டாரா. ஆனாலும் டேஸ்ட்டா தான் இருந்துச்சுங்க. இந்த மாரி உங்க ஆத்துக்காரர் உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்காரான்னு சொல்லுங்க. இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு எங்க வீட்ல. சரி நல்லா தான் இருக்குது இதுவும்.